பறவைகளோட கிராமத்துல துணிக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ ஏழையா இருந்தாலும் கூட இது வரைக்கும் யார்கிட்டயும் எதுக்காகவோ கையேந்தாம அவ சொந்த கால நின்னு கஷ்டப்பட்டு உழைச்சுதான் அவளுடைய வாழ்க்கைய அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே துணியோட நேர்மை, அவளுடைய வேலை மேல நம்பிக்கை அதிகம். அன்னைக்கு துணி யாரோட வயலுக்கு வேலைக்கு போறாலோ அங்க நடக்க வேண்டிய வேலையெல்லாம் சரியா நடந்துரும் அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு நாள் காலையில துணி அவளுடைய வீட்டோட திண்ணையில உக்காந்துகிட்டு இருக்கும் போது லூசி புறா அங்க வந்தா. அப்ப லூசி துணி கிட்ட இப்படி சொன்னா, துணி, இன்னைக்கு எங்களோட வயல்ல கதிர இருக்கிறது வேலை இருக்கு. நீ எங்க வயல்ல இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு வரியா? அப்போ துணி லூசி கிட்ட, உண்மைதான் லூசி, நேத்தே என் வயல்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நாளைக்கு வேலை இருந்தா கண்டிப்பா நானும் வரேன். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது துணியோட வீட்டுக்கு சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்காக்கு அந்த ஊர்ல நிறைய வயல்கள் இருந்துச்சு. அதனால வயல்ல வேலை செய்யற கூலி ஆட்களை பார்த்தா கொஞ்சம் மட்டமாதான் அவன் நினைத்துக்கிட்டு இருப்பான். அப்போ சிச்சு காக்கா, துணி, இன்னைக்கு என் வயல்ல வேலை இருக்கு, நீ வேலைக்கு வரணும். என்னோட வயல்ல வேலை செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா கிளம்பு. அத கேட்டு துணிக்குருவி, ஐயோ சிச்சு, என்ன லூசி முந்தா நேத்தே கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க வயல்ல வேலை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வயல்ல வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரேனே. அப்போ சிச்சு காக்கா கோவத்துல முறைச்சு பார்த்து, என்னடி, நான் வேலைக்கு கூப்பிட்டா வர முடியாதுன்னு எனக்கு நேராவே சொல்றியா? அதெல்லாம் முடியாது. முதல்ல என்னோட வயல்ல வேலை நடக்கணும். நீ எனக்கு வந்து வேலை செஞ்சு கொடு. அப்போ லூசி புறா நடுவுல வந்து, அதென்ன சிச்சு அப்படி சொல்ற? என்னோட வயல்ல வேலை இருக்குன்னு துணிய நான் கூப்பிட்டு இருக்கேன். உன்னோட வயல்ல வேலை செய்ய நீ வேற யாராவது கூப்பிட்டுக்கோ. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, ஓஹோ துணி, உனக்கு என்ன விட இந்த லூசி ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? இன்னில இருந்து கணக்கு வச்சுக்கோ. வாழ்க்கை முழுக்க ஏன்டா என்கிட்ட வேலைக்கு வரலன்னு நீ கவலைப்படுற மாதிரி செய்யறேன் பாரு. அது கேட்ட சிச்சு காக்கா அங்கிருந்து கோவமா போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில லூசியோட வயல்ல துணியும் வேலை செய்யறதுக்கு போயிட்டா. ஆனா அன்னையில இருந்து சிச்சு காக்காவுக்கு துணி மேல ஒரு கோவம், ஒரு பகை இதோடவே சிச்சு காக்கா சுத்திக்கிட்டு இருந்துச்சு. துணிய எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா துணி சிச்சு சொல்ற எதையுமே காதுல போட்டுக்க மாட்டா. அவ வேலைய அவ செஞ்சுக்கிட்டே இருப்பா. இப்படியே சில நாட்களும் போச்சு. துணிக்குருவி ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு அவளுக்குன்னு சின்னதா ஒரு வயலையும் வாங்கிக்கிட்டா. அந்த தோட்டத்துல காய்கறி, நெல்லு எல்லாத்தையுமே பயிரிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா. துணியோட வயல்ல பச்சை பசேல்ல எல்லா காயும் நல்லா விளைஞ்சிருக்கிறத பார்த்து ஓஜனங்க எல்லாருமே துணிய மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது சிச்சுவுக்கு மட்டும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. சிச்சு காக்கா கோவத்துல அங்க இங்கன்னு நடந்துகிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு, சி, ஒரு காலத்துல இந்த துணி என்னோட வயல்ல கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ அவளே சொந்தமா வயல வாங்கி ஒரு விவசாயியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அவளை ரொம்பவே புகழ்றாங்க. இந்த புகழ்ச்சி எனக்கு பிடிக்கல. அவ ஒரு காலத்துல என்ன அவமானப்படுத்தினவ. அவ எப்பவுமே நல்லா இருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சே ஆகணும். இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா ராமும் பகலுமா உட்காந்து துணியோட அந்த வயல்ல இருக்கிற விளைச்சல வீணாக்குறதுக்கு ஏதேதோ திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. துணியோட வயலுக்கு கொஞ்ச தூரத்துலதான் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல எப்பவுமே தண்ணி நிறைய இருக்கும். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு துணியோட வயலை தாண்டி பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட போச்சு. துணி, இன்னையோட உன்னோட வயலு நாசமாக போகுது. உன்னோட வயலுக்கு இந்த பக்கத்துல இருந்து தண்ணி வர மாதிரி நான் இங்க மண்ணை வெட்டி விட போறேன். தண்ணி முழுக்க உன்னோட வயல்ல வந்து நிறைஞ்சப்போ நல்லா வளைஞ்ச உன்னோட பயிர் நாசமாகறத நான் பார்க்கதான் போறேன். சிச்சு காக்கா துணிக்குருவியோட வயலுக்கும் அந்த குளத்துக்கும் நடுவுல இருக்கிற இடத்துல ஒரு கால்வாயை தோண்டி குளத்தோட தண்ணி எல்லாம் நேரா துணியோட வயலுக்கு போற மாதிரி செஞ்சா. ரொம்ப வேகமா துணியோட வயலுக்கு தண்ணி போறத பார்த்து சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே துணிக்குருவி, புஜ்ஜி குருவி 2 பேரும் அவங்க வயலுக்கு வந்து விளைச்சல் விளைஞ்சதை பாக்கலான்னு வந்தா அந்த காட்சியை பார்த்து அவங்க 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்ப அங்க எந்த பயிரும் இருக்கல. அதுக்கு பதிலா வயல் முழுக்க தண்ணி தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, விளைஞ்சு நிக்கிற என்னோட பயிர் நாசமா போயிடுச்சே. என்னப்பா இது?
தண்ணி முழுக்க என்னோட வயல்ல வந்து நிறைஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சே. புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, நைட்டோட நைட்டா நம்ம வயலுக்கு எப்படிமா தண்ணி வந்துச்சு? நேத்து வரைக்கும் நல்லா இருந்த வயல இப்போ தண்ணியில நிறைஞ்சிருக்கு. இப்போ என்னமா பண்றது? சரியா அப்பதான் எதுவும் தெரியாத மாதிரி சிச்சு காக்கா சும்மா அந்த பக்கம் வர மாதிரி நடிச்சுக்கிட்டு துணியோட வயலுக்கு வந்தா. துணி முகத்துல இருக்கிற கவலைய பார்த்து உள்ளுக்குள்ள அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா வெளியில அதை காட்டிக்கல. ஐயோ துணி, என்னாச்சு துணி? உன்னோட பயிரெல்லாம் நாசமா போயிருக்கு. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. துணி, பாத்தியா, அன்னைக்கு என்னோட வயலுக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப எல்லாமே நாசமா போச்சு. இதுக்கப்புறமாவது நீ கூலி வேலைக்கு தானே போனோம். துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சிச்சு, நான் யாருக்கும் இது வரைக்கும் துரோகம் பண்ணல. யாரோ வேணும்னு ஆத்து தண்ணி இந்த பக்கம் வர மாதிரி செஞ்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் மேல இருந்து அந்த கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். சிச்சு காக்கா அப்படி சொன்னது கேட்டு இவங்க 2 பேரும் வருத்தப்பட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த தண்ணியை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு அவங்களுக்கு தெரியல. 2 நாளுக்கு அப்புறமா ஊர்ல வானிலை மாறுச்சு. இடைவிடாம பயங்கரமா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுல அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் நிறைஞ்சு அது நேரா துணியோட வயல் கிட்ட தான் வந்துச்சு. ஆனா இந்த தடவை குளத்துல இருந்து தண்ணி மட்டும் வரல, அந்த தண்ணியோட சேர்ந்து பெரிய பெரிய மீனுங்களும் துணியோட வயலுக்கு வந்து சேர்ந்துச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் மழை விட்டு இருந்துச்சு. அப்போ பன்னுக்கிளி மெதுவா துணியோட வயல் பக்கமா நடந்து போகும்போது அந்த வயல் தண்ணியில இருக்கிற நிறைய மீனுகளை அவன் கவனிச்சான். ஐயோ கடவுளே, என்னது இது? நேத்து பேஞ்ச மழைக்கு ஆத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து துணி ஆண்டி வயல்ல இவ்ளோ மீன் நிறைஞ்சிருக்கே. இந்த விஷயத்தை இப்பவே போய் துணி ஆண்டி கிட்ட சொல்லணும். அப்படி பன்னுக்கிளி நேரா அங்கிருந்து துணியை பாக்குறதுக்காக போனா. அந்த நேரம் துணி புஜி 2 பேரும் ரொம்ப கவலையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு போய் துணி கிட்ட சந்தோஷமா, ஆண்டி, உங்களோட வயல்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஆண்டி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அப்போ துணி குருவி, அதிசயமா? என்னடா, என் வயலு நாசமா போயிருக்குன்னு நானே அழுந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் அங்க வந்து பார்த்து என்ன அழுவ சொல்றியா? அம்மா, பன்னு இவ்ளோ தெளிவா சொல்ற அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குமா? வாங்க பாக்கலாம். துணி புஜ்ஜி பன்னு 3 பேர் சேர்ந்து மறுபடியும் வயலுக்கு போனாங்க. பன்னு சொன்னது உண்மைதான். அவங்க வயல்ல தேங்கி நின்னுக்கிற அந்த தண்ணியில பெரிய பெரிய மீனுங்க துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து துணி புஜ்ஜி 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ, இவ்ளோ மீனா? என்னோட வயல்ல இவ்ளோ மீன் எப்படி நிறைஞ்சிருக்கு? என்னால நம்பவே முடியல. ஆண்டி, நேத்து பேஞ்ச மழைக்கு ஆத்தோட வெள்ளம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. ஆத்துல இருந்த மீனெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து இப்போ உங்க வயல் முழுக்க வெறும் மீனாவே நிறைஞ்சிருக்கு. அப்போ புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா, வாவ் அம்மா, பாத்தீங்களா? அந்த கடவுள் நம்ம வயல நாசமாக்குனா கூட நம்ம வயல்ல இருக்கிற பயிரை விட 10 மடங்கு அதிகமா லாபம் வர இந்த மீனை நம்மளுக்கு கொடுத்திருக்கான். நம்ம இந்த மீனை பிடிச்சி ஊருக்குள்ள சிட்டிலன்னு கொண்டு போய் வித்தா நம்மளுக்கு நல்ல லாபம் வருமா? துணி கண்ணுல கண்ணீரோட, ஆமாம் புஜ்ஜி, யாரோ நம்மளுக்கு கெட்டது பண்ணணும்னு பாத்திருக்காங்க. ஆனா அந்த கடவுள் அந்த கெட்டதுலயும் நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சிருக்காரு. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. அப்படி துணிக்குருவி வேகமா கொக்குங்களை எல்லாம் வர சொல்லி வலை போட்டு மீனை பிடிச்சு கொடுக்க சொல்லி சொல்லுச்சு. அப்படி கொக்குங்க பிடிச்சு கொடுத்த அந்த மீனுங்களை எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு மத்தியில வச்சு வியாபாரம் செய்யவும் ஆரம்பிச்சது. அந்த மீனுங்க எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால பறவைங்க எல்லாரும் வந்து மீன் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரே நாள்ல துணிக்குருவி கை நிறைய 10,000 ரூபாய் சம்பாதிச்சா. துணிய புஜ்ஜியும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இதே விஷயம் மெதுவா சிச்சு காக்காவோட காதுல விழுந்துச்சு. யாருடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக சிச்சு காக்கா திட்டம் போட்டாலோ அதே திட்டத்தினால இன்னைக்கு துணி கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அதை சிச்சு காக்காவால ஏத்துக்கவே முடியல. கோவத்துல பக்கத்துல வச்சிருந்த தான் வீட்டு பொருட்களை எல்லாம் தரையில போட்டு ஒடிக்க ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, அந்த துணி நாசமா போனோன்னு ஆத்து தண்ணியெல்லாம் அவளோட வயலுக்கு திருப்பி விட்டா அந்த தண்ணி மூலியமாவே அவளுக்கு நல்ல லாபம் வந்து லட்சாதிபதி ஆயிட்டாளா? அவளோட வளர்ச்சிய என்னால பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் எதுக்காக நான் வாழணும்? நான் சாவுறேன். அப்படி சிச்சு காக்கா பொறாம தாங்க முடியாம வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே போட்டு உடைச்சு வீணாக்கிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில துணி புஜ்ஜி 2 பேரும் இன்னைக்கு நிறைய மீனுகளை கொண்டு வந்து விக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க. பறவைங்க எல்லாரும் அந்த மீனை வாங்குறதுக்காக வந்தாங்க. அந்த கூட்டத்துல சோட்டுவும் லூசியும் கூட இருந்தாங்க.
துணி, உன்னை பார்த்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துல எங்க கூட சேர்ந்து கூலி வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்த. எல்லாரும் தண்ணில மீனை வளர்க்குவாங்க. உன்னோட வயல் முழுக்க மீனே நிறைஞ்சிருக்கு. உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. துணி, முந்த நேத்து அந்த சிச்சு உங்ககிட்ட பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட வயலு நாசமா போனப்போ உன்னை பார்த்து எவ்வளவு கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு நீ வளர்ந்திருக்கிறத பார்த்து வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி துணிக்குருவி கையெடுத்து கும்பிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தான் லூசி. யாருக்கும் எந்த விதமான அநியாயம் பண்ணாதப்போ அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்துவாரு. அப்படி அன்னையில இருந்து துணிக்குருவி அவருடைய வயலை மீன் வளர்க்குற குளமாவே மாத்திட்டான். சாதாரணமா காய்கறி வித்து வர வருமானத்தை விட அதுல அவளுக்கு பல மடங்கு அதிகமா வருமானம் வந்ததுல ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய மாடி வீடே அவ கட்டிக்கிட்டா. ஆனா இப்பவும் கூட சிச்சு காக்கா துணிய பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் அவ வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தா. மழையில் ஆத்தங்கரையோரமா விருந்து. சிட்டியில 2 நாளா இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால தெருவெல்லாம் தண்ணியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது கிராமத்துல இருந்து போன புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா எல்லாருமே காலேஜ் படிக்கிறதுக்காக சிட்டியில ஒரு ரூம் எடுத்து அங்க தங்கியிருந்தாங்க. மழையா இருந்ததுனால இப்ப அவங்க 3 பேரும் ரூமுக்குள்ளதான் இருந்தாங்க. பன்னு ஜன்னல் வழியா மழை பெய்யறத பார்த்து பெருமூச்சு விட்டு, அப்பா, என்னடா மழை இது! இதே நம்ம கிராமத்துல மழை பெஞ்சா அந்த மண் வாசத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இந்த சிட்டில மழை பெஞ்சா அந்த காங்கிரீட் ரோடு, அந்த மோரி வாசனை இதுதான் வருது. இந்த மழைக்கு நம்ம ஊர்ல இருந்திருந்த மஜா இருந்திருக்கும். சின்ன காக்கா கட்டல்ல படுத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு, என்னோட மனசுல இருக்கிற வார்த்தைய அப்படியே சொல்லிட்டடா பன்னு. இந்த மழைக்கு இதே நம்ம ஊரா இருந்தா சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா இந்த மழைக்கு எவ்வளோ ருசியா இருக்கும். அத பத்தி யோசிச்சாவே வாயில எச்சில் ஊறுது. அப்போ புஜ்ஜி படிச்சுக்கிட்டு இருந்த புக்க தூரமா வச்சு, ஆமாண்டா பன்னு, இந்த சிட்டில எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு கை ருசி எங்கேயுமே வர மாட்டேங்குதுடா. நம்ம இப்போ இருக்கிறது சிட்டில. சிட்டிக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து மாதிரி வேணும்னு கேட்டா எங்கேயாவது கிடைக்குமா? சரி வாங்க, நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ஏதோ சாப்பிட்டு வரலாம். பன்னு கிளி கோவமா, சிச்சி, மறுபடியும் இந்த ஹோட்டல் ஃபுட்டு தானா? இங்க போய் அந்த சல்லுன்னு இருக்கிற சாப்பாடு சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமையே உக்காந்து இருக்கலாம். புஜ்ஜி குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உற்சாகமா, டே பன்னு, சின்னு, இப்போ என்னடா உங்களுக்கு இந்த சிட்டில நாட்டுக்கோழி குழம்பு வேண்டாம் அப்படிதானே? கிராமத்து சமையல் தான் வேணும். அதுக்கு என்னடா இப்போ நம்மளோட கிராமம் இந்த சிட்டில இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்துல தானே இருக்கு. அப்போ சின்ன காக்கா ஆச்சரியமா, ஆமா, 2 மணி நேரம் தான். ஆனா இப்ப பஸ் இல்லையே, கேப் புக் பண்ணி போறதுதான். ஆமாண்டா பன்னு, பஸ் இல்லனா என்ன, கேபே புக் பண்ணிக்கிட்டு போலாம். நம்ம நேரா நம்ம வீட்டுக்கு போறது இல்லையே. நம்ம ஊர்ல ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த ஆத்து பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கே. அந்த மரத்துக்கு அடியில நம்மளே ஸ்வயமா சிக்கன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன் நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோமா? அது கேட்டு பன்னு கிளி ரொம்பவும் ஷாக்கானா. என்ன புஜ்ஜி, என்ன சொல்ற? நம்ம இந்த சிட்டில இருந்து கேப புக் பண்ணிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு போய் நம்மளே சமைச்சு சாப்பிடுறோமா? உன்னோட யோசனை என்னவோ ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. யோசனை என்னவோ சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த கொற்ற மழையில விறகெல்லாம் நனைஞ்சிருக்கும். நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுறது? ஐயோ சின்னோ பன்னு, நம்ம சிட்டில இருந்து கிராமத்துக்கு கிளம்ப போறோம். வழியிலேயே சிக்கன் 2 கிலோ, அதுக்கு தேவையான மசாலா, காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் போற வழியிலேயே காஞ்ச விறகு கட்டையும் வாங்கிக்கலாம். அப்படி எடுத்துட்டு போன விறகுல ஊர்ல நம்மளே ஸ்வயமா சமைச்சு சாப்பிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? நான் கேப் புக் பண்றேன், ஏற்பாடு பண்ணுங்க. பன்னு சந்தோஷமா, வாவ் புஜ்ஜி, இவ்வளவு நாளைக்கு இன்னைக்குதான் நம்ம ஒரு நல்ல ஐடியாவை எடுத்திருக்கோம். இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க கிளம்புங்க, எல்லாரும் போலாம். அப்படி பசங்க 3 பேரும் உற்சாகமா ஒரு கேப புக் பண்ணி போற வழியில மார்க்கெட்ல இறங்கி தேவையான காய்கறி, மளிகை சாமான், அதே மாதிரி சிக்கனு, மீன், சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், விறகு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கார்ல ஏறினாங்க.
அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் அழகான அவங்களுடைய ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. ஊர்ல அந்த குளத்தங்கரையில கார் வந்து நின்னுச்சு. அவங்க ஊருக்குள்ள போகாம அங்கேயே நின்னுட்டாங்க. அப்போ புஜ்ஜி குருவி அந்த காரை விட்டு இறங்கி, வாவ், பாத்தீங்களா இந்த கிராமத்துல எவ்வளவு சில்லுன்னு காத்து மழை. இந்த இயற்கைக்கு நம்ம சிட்டில பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். சின்ன எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு, ஆமா புஜ்ஜி, வியூ பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு. அந்த பெரிய ஆலமரத்துக்கடியில போய் சமைக்கலாம். அங்கதான் மழை கொஞ்சம் கூட வராது. அங்க சமைச்சாதான் நிம்மதியா சமைக்க முடியும். டே சின்னு, நீ போய் அந்த மரத்துக்கடியில அடுப்பை பத்த வை. துணி, நீ போய் இந்த சிக்கனை கிளீனா கழுவிட்டு வா. நான் இந்த காஞ்ச விறக உடைச்சி அடுப்பை பத்த வைக்க ஏற்பாடுங்களை செய்யறேன். அப்படி அவங்க 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா அந்த குளத்தங்கரையில சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. ஒரு மண்ணடுப்பை வச்சு அதுல விறகையும் வச்சு அடுப்பை பத்த வச்சாங்க. காய்கறி எல்லாத்தையுமே நறுக்க ஆரம்பிச்சாங்க. பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா அங்க சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க. டே பன்னு, மழை ஜோரா ஊத்திக்கிட்டு இருக்கு. நீ போய் குழம்பு வைக்க தக்காளி வெங்காயம் இது ரெண்டத்தையும் கட் பண்ணிக்கிட்டு வாடா. பன்னு கிளி அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு, வா வா மழையே, சிக்கன் குழம்பு செய்யலாம். டே சின்னு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்படி குடுறா. அப்போ சின்ன காக்கா, டே பன்னு, அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அதுல இருந்து வர வாசத்தை தானடா நம்ம சிட்டியில் மறந்து போயிருந்தோம். புஜ்ஜி சிக்கனை வெட்டி பாத்திரத்துல போட்டு, ஆமாண்டா பன்னு, இப்போ இந்த சிக்கன் பீஸை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக விட்டா குழம்பு ரெடி ஆயிடும். டே பன்னு, நீ போய் பாய போடுடா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உட்காந்து 3 பேரும் சாப்பிடலாம். அப்படி பசங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே சிக்கன் குழம்பு செஞ்சாங்க. அந்த வாசம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. சிக்கன் குழம்போட மூடியை திறந்த உடனே பசங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஏ புஜ்ஜி, அந்த கறி நல்லா வெந்து போயிருக்கு. கிரேவி பத்தியா எவ்வளோ திக்கா வருது அப்படின்னு. இனிமே என்னால தாங்க முடியாது. சீக்கிரமா எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அப்போ புஜ்ஜி அந்த பாத்திரத்தை இறக்கி பாயில வச்சு, அப்பா, எப்படியோ கஷ்டப்பட்டு சிட்டில இருந்து வந்ததுக்கு இன்னைக்கு எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்படி வந்து உட்காருங்க, நான் உங்க 2 பேருக்கும் பரிமாறுறேன். அப்படி பசங்க 3 பேரும் தட்டுல சாப்பாடு போட்டு சந்தோஷமா சாப்பிடலான்னு ஆசையா உட்காந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு ஆகாயத்துல பயங்கரமான இடி மின்னல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. மெதுவா வந்துகிட்டு இருந்த தோரண் திடீர்னு பெரிய மழையா மாறின உடனே அதை பார்த்து பாவம் பசங்க 3 பேருமே ரொம்பவுமே அப்செட் ஆயிட்டாங்க. டே பன்னு, என்னடா காத்து ரொம்ப பலமா வீசுது. அப்போ பன்னு கவலையா, ஆமாண்டா, அந்த பாத்திரமே பறக்குது, பாய புடிடா. ஆனா வீசின காத்துக்கு கீழே இருக்கிற இலை, குச்சி, மண்ணு எல்லாமே பறந்துச்சு. அந்த காத்துக்கு கீழே இருந்த பாயும் பறந்துடுச்சு. அப்படி பாய் பறந்தப்போ அதுல இருந்த சிக்கன் குழம்போட குண்டா கவுந்துருச்சு. அப்படி அந்த குண்டா கவுந்ததுல அதுல இருக்கிற சிக்கன் குழம்பு, சிக்கன் பீஸு எல்லாமே தரையில விழுந்துருச்சு. காத்து இன்னும் வேகமா வீசிக்கிட்டே தான் இருந்துச்சு. புஜ்ஜி குருவி கையில இருக்கிற பிளேட்டை கீழே போட்டு ரொம்ப ஷாக் ஆகி, ஐயோ, நம்ம சிக்கன் குழம்பு மண்ணுல விழுந்து போச்சு. ஐயோ கடவுளே. அப்போ பன்னு கிளி கீழே கொட்டி போன அந்த குழம்பு பார்த்து, ஐயையோ, நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிற இந்த சிக்கன் மண்ணுல கொட்டிருச்சு. ஐயோ புஜ்ஜி, இங்க பாரு புஜ்ஜி. அப்போ சின்னும் ரொம்ப கோவமா, டே பன்னு, பாத்திரத்தை புடின்னு சொன்ன ஏன்டா பிடிக்கல நீ? இங்க பாத்தியா எல்லாமே கொட்டிக்கிச்சு. பன்னு இன்னும் அதிக கோவமா, என்னடா எல்லாம் என்கிட்ட கேட்குற? நான் முதல்லயே சொன்ன புஜ்ஜிக்கிட்ட பாத்திரத்தை கட்டியா புடின்னு. புஜ்ஜி பாத்திரத்தை பிடிக்காதனால தான் எல்லாமே இப்போ கொட்டி போயிடுச்சு பாத்தியா. அப்போ புஜ்ஜி குருவி ரொம்ப கவலையா, சீச்சி, என்ன இது? நான் உங்களை சிட்டில இருந்து கிராமத்துக்கு இந்த மாதிரி சமைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க பார்த்தா என்னையே தப்பு சொல்றீங்க. நான் என்ன பண்றது? காத்து ஜோரா வந்ததுனால தான் கொட்டிக்கிச்சு. அப்படி அவங்க 3 பேரும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு கீழே கொட்டி போன அந்த சிக்கன் குழம்ப பார்த்து உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியில ஒருத்தங்க மேல ஒருத்தங்க திட்டிக்கிட்டு
பாவம் ரொம்பவும் கவலையோட தான் இருந்தாங்க. இப்படி இவங்க எல்லாரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல சிச்சு காக்கா மாட்டுக்கு புல்ல அறுத்துட்டு போறதுக்காக கொடைய பிடிச்சுக்கிட்டு வந்துச்சு. அப்பதான் அதோட காதுல யாரோ பசங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ சிச்சு காக்கா அந்த சத்தத்தை கேட்டு, அட, இந்த மலையில ஆத்துக்கிட்ட யாரோ கத்துற மாதிரி கேக்குதே, இந்த குரல் கூட நான் கேட்ட மாதிரி இருக்கு. அட, இது நம்மளோட சின்ன குரல். ஆனா அவன் காலேஜ்ல படிக்கிறான், அவன் இங்கே வர்றதுக்கு எப்படி சாத்தியம்? சிச்சு காக்கா புல்ல அறுக்கிறத விட்டுட்டு கொடைய பிடிச்சுக்கிட்டு அந்த சத்தம் எங்க வருதோ அங்க போச்சு. அப்போ ஒரு மரத்துக்கு கீழே 3 பிள்ளைங்க மலையில நனைச்சுக்கிட்டு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க சத்தமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவங்க பக்கத்துல போய், அடடே, சின்னு, புஜ்ஜி, பன்னு, இந்த கொற்ற மலையில நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பசங்க எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது அங்க சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சுவை பார்த்த உடனே அவங்களுக்கு உள்ள இருந்த அழுகை எல்லாமே வெளியில வந்துச்சு. அப்ப சின்ன காக்கா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா, சிச்சு மம்மி, நாங்க எல்லாரும் சிட்டில இருந்து இங்கே சிக்கனை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடலான்னு கொண்டு வந்தோம். ஆனா அடிச்ச காத்துக்கு எங்க சிக்கன் மொத்தம் கீழே கவுந்துக்குச்சு. சிச்சு காக்கா அவங்க நிலைமைய பார்த்து ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பும் வந்துச்சு. ஆமா, நீங்க சிட்டில படிக்க போன பசங்க, இந்த ஆத்தங்கரையில நீங்க எல்லாரும் மலையில என்ன பண்றீங்க? அப்போ பன்னு அழுதுகிட்டே, ஆண்டி, எங்களுக்கு இந்த கொற்ற மலையில நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு. அதனால தான் சிட்டில இருந்து வரும்போதே கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சமைச்சோம். ஆனா இங்க அடிச்ச காத்துல எல்லாமே கொட்டிக்கிச்சு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயையோ, பைத்தியக்கார பசங்களா, நீங்க சிட்டில இருந்து கறி கொண்டு வந்து நீங்களாவே இங்க வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்க கையில வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா நாங்களே உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருப்போமே. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படி சிச்சு காக்கா அதுகிட்ட இருக்கிற கொடையோட உதவியால பசங்க 3 பேரையும் முதல்ல துணியோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அப்போ துணியோட வீட்டுல ஏற்கனவே சோட்டுக்கிளியும் இருந்தா. மழையில 3 பிள்ளைங்களும் நனைஞ்சு வந்ததை பார்த்து சோட்டுக்கிளி, துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. புஜ்ஜி, என்னடி ஆச்சு? கொற்ற மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்க. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? பன்னு, ஏண்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? சிச்சு, இவங்க எல்லாரும் உனக்கு எங்க கிடைச்சாங்க? அப்போ சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சுக்கிட்டே, துணி, என்னன்னு சொல்ற? இவங்க எல்லாரும் கொற்ற மலையில சிக்கன் குழம்பு சாப்பிடணும்னு சிட்டில இருந்தே சிக்கனை கொண்டு வந்திருக்காங்க. சமைச்சு முடிச்சு சாப்பிடுற நேரத்துல ஜோரா காத்தடிச்சு பாத்திரம் கவுந்து சிக்கன் எல்லாம் மண்ணுல கொட்டிக்கிச்சு போல. அதனால இவங்களால சாப்பிட முடியல. துணி ஆச்சரியப்பட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பைத்தியக்கார பசங்களே, சிக்கனை சிட்டில இருந்து கொண்டு வந்து நீங்களே ஆத்தங்கரையில சமைச்சு சாப்பிட்டீங்களா? கொற்ற மலையில காத்துக்கு எங்கேயாவது அடுப்பு எரியுமா? சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்தா சரியா இருக்கும். சோட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா பன்னு, டிகிரி படிச்சாலும் மூளையில மசாலாவே இல்லையா? காத்துல எங்கேயாவது அடுப்பு எரியுமா? அதுவும் ஆத்தங்கரையில போய். அப்போ புஜ்ஜி குருவி கோவமா, அம்மா, நாங்க எல்லாரும் வயித்த காலிய வச்சிருந்தா எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரே சிரிப்பா இருக்குதாம்மா? உங்களுக்கு நிஜமா எங்க மேல அன்பு இருக்கா? ஆமாமா, நாங்க எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எங்களை பார்த்த உடனே சிரிப்பு வருதா? ஒரட்டு ಹೋಗಿ ಸಿಟಿಗೆ ನಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬೇಡಿ. எங்க சிச்சு அம்மா நல்லவங்க, குறைஞ்சது எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க சிரிக்கிறீங்க. துணி சிரிக்கிறத நிப்பாட்டி புஜ்ஜி கிட்ட வந்து, சரி சரி விடுங்க. உங்களோட யோசனை, உங்களோட ஐடியாவை பத்தி நினைச்சாவே எங்களுக்கு சிரிப்பா வருது. உங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுக்காம அனுப்ப முடியுமா? அப்ப சோட்டு பாசமா பன்னு கிட்ட, ஆமா பசங்களா, நீங்க எல்லாரும் போய் சுட சுட குளிச்சிட்டு வாங்க. நாங்க உங்களுக்காக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வைக்கிறோம். நீங்க எல்லாரும் ரெடி ஆவறதுக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு காரசாரமான குழம்பு வைக்கிறோம். உங்க அளவுக்கு இல்லனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல்லா சிக்கன் செஞ்சு கொடுக்கறோம். பசங்க 3 பேருடைய முகத்திலயும் இப்ப சந்தோஷம் வந்துச்சு. தேங்க்யூ மம்மி, உண்மையிலேயே நீங்க கடவுள். அப்படி பசங்க 3 பேரும் குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு போனாங்க. ஆனா அவங்க 3 பேரும் குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள அம்மாங்க 3 பேரும் சேர்ந்து சுட சுட கோழி குழம்பும் சுட சுட சாப்பாடும் தயார் பண்ணாங்க. அந்த வாசத்துக்கே பசங்க 3 பேருக்கும் பசி 2 மடங்கு அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு.
வெளியில திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு மழை பெய்யுறத ரசிச்சுக்கிட்டே பசங்க உட்காந்துருந்தப்போ அம்மாங்க 3 பேருமே அவங்களுக்கு தட்டுல சுட சுட சாப்பாடு, கோழி குழம்பு எல்லாத்தையுமே போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பசங்க அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, சிக்கன் குழம்பு எவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம செஞ்சதை விட நம்ம அம்மாவங்க செஞ்சது தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாண்டா பன்னு, இந்த சில்லுன்னு மழை காத்துக்கு சிக்கன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டுட்டுமா? ஆமா சின்னு, நம்மளால சமைச்சு சாப்பிட முடியலனாலும் இந்த கொட்டுற மழையில நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு சாப்பிடணுன்ற ஆசை நம்ம அம்மாவங்க மூலியமா நிறைவேறி இருக்கு. அப்படி 3 குழந்தைங்களும் அந்த மழை பெய்யுற அன்னைக்கு அவங்க அம்மாங்க சமைச்சு கொடுத்து அந்த விருந்து சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அன்னைக்கு போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் கடைசியில அதே பிளானை அவங்க அம்மாங்க எல்லாரும் நல்லபடியா நிறைவேற்றி வச்சதுனால பசங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு.